சேது சமுத்திர திட்டத்தை மாற்று பாதையில் செயல்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என திமுக கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவனுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். மாற்றுப்பாதையில் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசுவதற்காக திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். அண்ணாவின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம் தென் மாவட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை ராமர் பாலத்தை இடிக்காமல் மாற்றுப்பாதையில் நிறைவேற்றப்படும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நேற்று தெரிவித்திருக்காரு. 1 மாத காலத்திற்குள் அதற்கான முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து, பச்சோரி அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து, அந்த குழு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இதற்கு முந்தைய மத்திய அரசு நீதிமன்றத்திலேயே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் வைத்து நீதிமன்றம் எடுக்கும் முடிவையும் பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் இப்பொழுது நீதிமன்றத்தில் இருப்பதனால் ஒரு அரசாங்கத்தால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் மாற்றுப்பாதையில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது மிகவும் அது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒன்றாகும். ஏனென்றால் பல ஆய்வுகள் நடத்தி பல பாதைகளை தேர்ந்தெடுத்து இறுதியிலே இந்த பாதை தான் மிக குறைவான எந்தவித சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மிக குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதை என்று இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பாதை தான் சுற்றுச்சூழலுக்கு ஒத்துப்போகிற ஒரு பாதையாக இருக்கும்.